ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே அழகான பூக்கள் கொண்ட சங்குப்பூ தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செடியும் பூவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த பூக்களில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது. இந்த பூக்கள் பற்றி இப்போ சில காலங்களாக தான் ரொம்ப விழிப்புணர்ச்சியோட எல்லாருமே இதை எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது க்ரீன் டீ குடிக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆல்டர்னேட்டிவ்னு கூட சொல்லலாம். நம்ம கடையில் போய் க்ரீன் டீ வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த சங்கு பூக்களை வச்சு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி டீ குடிக்கும்போது அது ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நமக்கு தரும். இந்த செடிகள் நம்ம வளர்க்குறதுக்கு ஜான்வரியிலேருந்து ஸ்ப்ரிங் வரைக்கும் பெஸ்ட்டான சீசனாக இருக்கும். ஸோ நீங்கள் விதைக்க போகிறீங்க அப்படின்னா ஜான்வரி அந்த டைம்லேருந்து இப்போ கூட நீங்கள் விதை போட்டு வளர்க்க ஆரம்பிக்கலாம். அப்படி நம்ம பண்ணும்போது பூக்களும் சரி செடிகளும் சரி ரொம்ப அழகாக தளர்த்து சூப்பராக வளரும். ஏன்னா அதோடய ஃபேவரட் சீசனே கொஞ்சம் வார்மாகவும் இருக்கிறோம், நல்ல வெளிச்சமாகவும் இருக்கிற சீசன் தான். இந்த செடியை நம்ம வளர்க்கும்போது அந்த செடியோட அந்த பச்சை நிறமும் அந்த ஊதா நிறமும் சேர்ந்து பார்க்குறதுக்கு நமக்கு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங்கை கொடுக்கும். ஒரு ரிலாக்ஸிங் தெரப்பின்னே நம்ம சொல்லலாம். ஸோ நேச்சரை விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த செடியை வீட்டில் வளருங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். நமக்கு நல்ல ஹாப்பி ஹார்மோன்ஸை இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த செடிகள் டீ மட்டும் இல்லாமல் நம்ம பச்சையாகவும் செம்பருத்தி பூ சாப்பிட்ற மாதிரியே சங்கு பூக்களையும் நம்ம சாப்பிடலாம். செம்பருத்தி பூவையும் நம்ம டீ போட்டு குடிக்கலாம், இதையும் நம்ம டீ போட்டு குடிக்கலாம். செம்பருத்தி பூ சாப்பிடும்போது அதோட சுவை வெண்டைக்காய் மாதிரி இருக்கும். சங்குப்பூவோட சுவை அவரைக்காய் மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சங்குப்பூவோட விதைகள் அந்த காய்கள்லாம் பார்க்க பீன்ஸ் அவரைக்காவுக்கு நடுவில் உள்ள மாதிரி தான் இருக்கும். இந்த கொடியை நீங்கள் வளர்க்கும்போது புதராக வளரும், இடம் அவ்வளோ இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் இருக்குங்க. புதுசாக வர்ற தளிரில் அந்த ஸ்ட்ரிங் மாதிரி போகிற இடத்துல நம்ம ஒரு கட் பண்ணி விட்டுறணும். அப்படி நம்ம கட் பண்ணும்போது அந்த ஸ்டெம் அதோட க்ரோத் ஸ்டாப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்து புதுசாக ஸ்டெம் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வரும்போது செடி மாதிரி அது வளர ஆரம்பிச்சிடும். கொடியாக புதராக போகிறதுக்கு அதுக்கு சான்ஸ் இருக்காது. அதே மாதிரி பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இல்லை புதர் மாதிரி வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு த்ரெட்டெல்லாம் கயிறு போட்டு கூட நீங்கள் கட்டி விட்டுக்கலாம். நான் இப்போ அந்த மாதிரி தான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கேன். சைடில் புதர் மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தளிர் சைடில் கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்படி கட் பண்ணி வளர்க்கும்போது பார்க்க ரொம்ப அடர்த்தியாக ரொம்ப அழகாக முள் இல்லாத ஒரு ரோஜா செடி மாதிரி இருக்கும். எனக்கு இந்த சைடில் கொடி வேணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒரு கயிறை மட்டும் நான் ஸ்ட்ராங்காக கட்டி விட்டுருக்கேன். இப்படியும் கூட நம்ம சங்குப்பூ 2 விதமாக வளர்த்துக்கலாம். கொடியாகவோ செடியாகவோ நம்ம வளர்த்துக்கலாம். கட் பண்ணி விடும்போது அந்த பக்கம் வளர்ச்சி கம்மியாக இருக்கும். இந்த சங்குப்பூவை க்ரீன் டீயாக நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அதிக அளவில் கிடைக்கிறதுனால ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் இது ரொம்பவே பெனிஃபிட் தருங்க. இந்த டீ நம்ம குடிக்கும்போது நமக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங் இருக்கும். நம்ம நார்மல் டீயை விடவும் இந்த டீ குடிக்கும்போது ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக நல்ல ஒரு டேஸ்ட்டு இருக்கும். அது நம்ம ஸ்வீட்னர் ஆட் பண்ணணுன்னா ஹனி இல்லைன்னா ஜாக்ரி எதாவது போட்டுக்கலாம். இல்லைனாலும் நம்ம ப்ளெயினாக வெறும் லெமன் மட்டும் பிழிஞ்சிட்டு கூட நம்ம குடிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கண்ணை மூடிட்டு குடித்தா ஏதோ கார்டனுக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட் இருக்கும். இது நம்ம காய்ஞ்ச பூக்கள் யூஸ் பண்ணி நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு இந்த பூக்களில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. ஸோ இந்த பூ கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் ஒரு டைம் டீயாக ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்கள் நம்ம வீட்டில் வளர்க்கும்போது நிறைய பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே இந்த கலருக்கு அட்ராக்ட் ஆகி வரும். அதுவும் பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆர்னமெண்டல் பிளான்ட்டாகவும் இந்த செடி ரொம்ப யூஸ்ஃபுல். அதேமாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ப்ளஸ் நம்ம வெஜிடபிள் கார்டன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பாலினேஷனுக்கு ஒரு அட்ராக்டிவான ஃப்ளவர்ஸ் இடையில வைக்கும்போது பாலினேஷன் நல்லாயிருக்கும், நிறைய ஈல்டு கிடைக்கும். அதுக்கும் இந்த ஃப்ளவர்ஸ் இந்த செடி நம்ம வச்சு வளர்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. கார்டன் அப்புறம் செடிகள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Until that, stay tuned with Swag with VJ. Thanks for watching.